மத்திய அரசை கண்டித்து கொல்கத்தா மெட்ரோ சேனல் அருகே 3 நாட்களாக தர்ணா போராட்டம் நடத்தி வந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தனது போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளார். கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார் இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் நுழைந்தது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதையடுத்து மத்திய அரசை கண்டித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டத்தை தொடங்கினார். இந்த போராட்டம் 3வது நாளை எட்டியது. இதனிடையே இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ராஜீவ்குமாரை சிபிஐ கைது செய்ய தடை விதித்தது. இதையடுத்து தர்ணா போராட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தங்களுக்கு கிடைத்த தார்மீக வெற்றி என்றார். গত 3-4 দিনে বিজেপি কত মিটিং করেছে, পরে বলছে আমি তো করিনি, ঠাকুর ঘরে কে আমি তো কলা খাইনি, 4 ঘন্টা আগে মিটিং এর ডেটটার টাইম দিচ্ছে. அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ராஜீவ்குமார் ஆஜராக வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவு சிபிஐக்கு கிடைத்த தார்மீக வெற்றி என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இதனிடையே மம்தா பானர்ஜியின் தர்ணா போராட்டத்தில் பங்கேற்று பேசிய சந்திரபாபு நாயுடு, மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவே அரசு நிறுவனங்களை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். 3 நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மம்தா பானர்ஜி தோழமை கட்சிகளின் வலியுறுத்தலை தொடர்ந்து தனது போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். மேற்குவங்க தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியுள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. விதிகளை மீறி அரசுக்கு எதிராக ராஜீவ்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. சாரதா சிட்பண்ட் மற்றும் ரோஸ்வேலி மோசடி வழக்கில் ஆவணங்களை ஒப்படைக்க கோரி சிபிஐ தாக்கல் செய்த வழக்கில் கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார் சிபிஐ விசாரணைக்கு ஷிலாங்கில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் அவரை பிப்ரவரி 20ஆம் தேதி வரை கைது செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சாரதா சிட்பண்ட் மற்றும் ரோஸ்வேலி வழக்கில் கொல்கத்தா ஆணையர் ராஜீவ்குமாரை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பிப்ரவரி 4இல் சிபிஐ மனு தாக்கல் செய்தது. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி விசாரணையில் ஈடுபட்டுள்ள சிபிஐயை பணி செய்ய விடாமல் மேற்குவங்க காவல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி 2வது மனுவும் தாக்கல் செய்தது. இந்நிலையில் இன்றைய விசாரணையின் போது மேலும் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்த சிபிஐ ஆணையர் ராஜீவ்குமார் வழக்கு ஆதாரங்களை அழித்ததாகவும் மோசடியில் ஈடுபட்ட நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சிபிஐ வழக்கறிஞர் வேணுகோபால் சாரதா வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் இருந்த தகவல்களை சேகரிக்காமலேயே திருப்பித் தந்ததாக குற்றம் சாட்டியதுடன் தரப்பட்ட ஆதாரங்கள் மீது சந்தேகங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சிபிஐ விசாரணைக்கு மேற்குவங்க போலீஸ் இடையூறு ஏற்படுத்தியதுடன் இணை இயக்குநர் வீட்டை முற்றுகையிட்டு அச்சுறுத்தியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார். மேற்குவங்கம் தரப்பில் ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி பொதுவான இடத்தில் சந்திக்க தயார் என கூறிய பிறகும் சிபிஐ பதில் தரவில்லை என கூறினார். பின் மேற்குவங்க அரசு கோரியபடி இரு தரப்புக்கும் பொதுவான மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் ராஜீவ்குமார் ஆஜராக வேண்டும் என்றும் அதுவரை அவரை கைது செய்யக்கூடாது என்றும் ரஞ்சன் கோகாய் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மேற்குவங்க தலைமை செயலாளர் டிஜிபி ஆகியோர் பிப்ரவரி 18க்குள் பதிலளிக்க வேண்டும் என கூறி விசாரணையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தலைமை செயலாளர் டிஜிபியின் பதில்களை பொறுத்து அவர்கள் நேரில் ஆஜராவது தொடர்பாக பிப்ரவரி 20ஆம் தேதி உத்தரவிடப்படும் என்றும் அமர்வு தெரிவித்தது. இதற்கிடையே கொல்கத்தா ஆணையர் ராஜீவ்குமார் வீட்டில் சிபிஐ நுழைய முயற்சித்தது தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மேற்குவங்க அரசு தொடர்ந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க மறுத்து வியாழக்கிழமைக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மத்திய அரசும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் மோதிக்கொள்வதற்கு காரணம் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? இப்போது பார்க்கலாம். நீங்கள் காணும் கனவுகளை நிஜமாக்குகிறோம் என்ற முழக்கத்துடன் 2006ஆம் ஆண்டு சுதீப்தா செட் என்பவரால் தொடங்கப்பட்டது சாரதா நிதி நிறுவனம். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு பதிவு செய்த இந்நிறுவனம் அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி மக்களின் முதலீட்டை ஈர்த்தது. அதிக வட்டி கிடைக்கும் என்பதால் ஏழை மக்களும் அதிக அளவில் இதில் முதலீடு செய்ய தொடங்கினர். பொதுமக்களிடமிருந்து முதலீட்டை பெறுவதற்கு பல ஆயிரம் இளைஞர்களை இந்த நிறுவனம் களத்தில் இறக்கியது. அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களிடமிருந்து பணத்தை முதலீடாக பெறத் தொடங்கினர். மக்களின் பணத்தை ஈர்க்க இந்நிறுவனம் 2 திட்டங்களை அமல்படுத்தியது. ஒன்று அதிர்ஷ்ட குழுக்கள். அதில் பெயர் வந்துவிட்டால் மாத சேமிப்பு தொகையை செலுத்த தேவையில்லை. மற்றொன்று தொடர் சங்கிலி திட்டம்.
அதில் தொடர்ந்து உறுப்பினர்களை சேர்த்து விட்டாலும் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்த தேவையில்லை. இதன் மூலம் 3 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடிகளை சாரதா நிறுவனம் வசூலித்தது. இந்த தொகையின் மூலமாக சுமார் 200 கம்பெனிகள் தொடங்கப்பட்டன. சாரதாவின் அபார வளர்ச்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்த செபி இதன் வருமானத்தை கண்காணிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியது. முதலீடாக பெற்ற பணத்தை காலக்கெடு முடிந்ததால் ஏராளமானோர் திருப்பித் தருமாறு கேட்டனர். பணம் இல்லை என நிறுவனம் கூறியதால் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். முதலீடு செய்த பணம் பறிபோய்விட்டதே என்ற ஏக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தற்கொலை செய்து கொண்டனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வரைந்த ஓவியத்தை சாரதா நிறுவனம் 1,80,00,000 ரூபாய் வரை கொடுத்து வாங்கியதாகவும் அதற்கு பிரதிபலனாக அந்த நிறுவனத்தின் நாளிதழ்கள் மேற்கு வங்க நூலகங்களில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. திரிணாமுல் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான குணால் கோஷ் சாரதா நிறுவனத்திலிருந்து மாதந்தோறும் 15 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்று வந்ததாகவும் புகார் உண்டு. ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றியதாக சாரதா நிறுவனம் மூடப்பட்ட போது மம்தா பானர்ஜி அரசு நிதியிலிருந்து 500 கோடி ரூபாய் ஒதுக்கினார். இந்த சர்ச்சைகள் ஒருபுறம் இருக்க, சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கை விசாரிக்க சிறப்பு பிரிவை 2013ஆம் ஆண்டு மேற்கு வங்க அரசு உண்டாக்கிய போது அதனை வழிநடத்தியவர்தான் தற்போதைய கொல்கத்தா ஆணையர் ராஜீவ்குமார். 2014ஆம் ஆண்டு இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ஆவணங்கள், மடிக்கணினிகள், பென்டிரைவ், கைபேசிகளை ராஜீவ்குமார் தங்களிடம் ஒப்படைக்கவில்லை என சிபிஐ குற்றம் சாட்டியது. இந்த வழக்கில் சிபிஐ பல சம்மன்களை ராஜீவ்குமாருக்கு அனுப்பியது. ஆனால் அவர் இதுவரை ஆஜராகவில்லை. இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்கத்தான் ராஜீவ்குமார் இல்லத்திற்கு சென்றதாக சிபிஐ கூறியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் ஒப்புகை சீட்டு எந்திரங்கள் வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் பொருத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ள உதவும் வாக்காளர் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்களை வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் பொருத்த வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பாக்யராஜ் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணிய பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்களித்ததை சரிபார்க்க உதவும் விவிபிஏடி எந்திரங்களை வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் பொருத்த 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டனர். எனினும் 6 ஆண்டுகள் ஆன பிறகும் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கோவா சட்டப்பேரவைத் தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒப்புகைச் சீட்டு எந்திரம் பயன்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய மனுதாரர், இதேபோல் வரும் மக்களவைத் தேர்தலின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் கோரினர். அப்போது 2013ஆம் ஆண்டு ஒப்புகைச் சீட்டு வழங்குவதை படிப்படியாக அமல்படுத்தவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதாக தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கூறினார். 2017ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையம் நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் 100 விழுக்காடு ஒப்புகைச் சீட்டு எந்திரத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி வரும் மக்களவைத் தேர்தலின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒப்புகைச் சீட்டு எந்திரம் பயன்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். ஆலை விதிகளை மீறுவதாக தமிழக அரசு குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது என ஸ்டெர்லைட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரோகின்டான் பாலி நாரிமான், நவீன் சின்ஹா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் இந்த வழக்கை விசாரிக்கவும் விசாரணை குழு அமைக்கவும் பசுமை தீர்ப்பாயத்திற்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். விதிகளை மீறி ஸ்டெர்லைட் ஆலை செயல்படுவதாக தமிழக அரசு குற்றம் சாட்டுவதை ஏற்க முடியாது என்றும் 2013ஆம் ஆண்டு முதல் ஆலையை மூடும் வரையில் எந்த நோட்டீஸும் அனுப்பப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஸ்டெர்லைட் ஆலையாலேயே நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும், ஸ்டெர்லைட் ஆலை 1 விழுக்காடு சல்பர் டை ஆக்சைடு மட்டுமே வெளியிடுவதாகவும், எனவே சல்பர் டை ஆக்சைடை ஸ்டெர்லைட் ஆலை வெளியேற்றி சுற்றுச்சூழலை பாதிப்படைய வைக்கிறது என்ற குற்றச்சாட்டு தவறானது என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலையால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது, மக்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறினார். ஆலையை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர்தான் தருண் அகர்வால் குழு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவான சூழலை தமிழக அரசு உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டெர்லைட்டினால் மாசு கெடுகிறது என்று எந்த விதமான அறிக்கையும் இல்லை.
என்று வரிசையாக புள்ளி விவரங்களை 2013க்கும் 18க்கும் இடையிலே ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசோ மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ எந்த கருத்தும் சொன்னதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு முழுக்க அவர் தன்னுடைய வாதங்களில் எடுத்து வைத்தார். அது உண்மை. அரிமா சுந்தரம் சொல்வது 100க்கு 100 உண்மை. காரணம், இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு அரசு அதுக்கு எல்லா உதவியும் செய்தது. இதனிடையே வழக்கு விசாரணையை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திரைப்பட பாணியில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு அதிகாரி என கூறிக்கொண்டு வலம் வந்த நபர் வசமாக சிக்கியுள்ளார். தானா சேர்ந்த கூட்டம் என்ற படத்தில் நடிகர் சூர்யா உள்ளிட்டோர் சிபிஐ அதிகாரிகள் என கூறி அதிகாரம் செய்து ஏமாற்றும் காட்சிகள் இடம்பெறும். அதான் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்றேன்ல. உங்க வீடு சர்ச் பண்ண வந்திருக்கோம். கைண்ட்லி கோஆபரேட். என்னது கார்ப்பரேஷன்? கேபி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் மேல டெலிபோன் லைன்ஸ்ல கட் பண்ணுங்க. யார் வீட்ல யார் சோதனை பண்றது? ஐயோ அம்மா, நிஜமான சிபிஐ. மரியாதையா கோஆபரேட் பண்ணுங்க. இதே பாணியில் தன்னை பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரி என கூறி வலம் வந்த நபர் தற்போது போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். வண்டியில ராங் ரூட்ல வந்தாரு. வந்துட்டு அந்த அட்வொகேட்டுக்கு விழுந்து ஒரு கேளுங்க சார் அங்கேதான் இருந்தாரு. பேண்ட் கிழிஞ்சு முட்டி அடிபட்டு ஆம்புலன்ஸ் அவரை கூட்டு போயிருக்காங்க. சார், ஐ வாண்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஆன்சர். ஹூஸ் கார்டு இஸ் திஸ்? ஹூஸ் கார்டு இஸ் திஸ்? இட் இஸ் நாட் யுவர் பிக்சர். மேடம் இங்க வாங்க மேடம். எனக்கு தான் கண்ணு தெரியல. வாங்க மேடம். இது ஒரு மூஞ்சி நீங்க பாருங்க. எனக்கு கண்ணு தெரியல. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தட். இட் இஸ் யுவர் ஃபேஸ். What is your name? Sir, other card. Doctor போடுறாரு பாரு. டாக்டர் வேற. No, any other card, driving license, academic, PhD. Okay, whatever it is. Okay, any other ID card? சிபிஐ என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஆடி சொகுசு கார் ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வேகமாக நுழைந்துள்ளது. அப்போது எதிரே வந்த வழக்கறிஞர் முரளிதரன் மீது கார் மோதவே அங்கிருந்த சக வழக்கறிஞர்கள் சொகுசு காரை சுற்றி வளைத்தனர். காரிலிருந்து இறங்கிய அந்த நபர் தன்னை பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி என கூறியுள்ளார். அடுத்தடுத்து தாம் காவல் ஆணையர், சிபிஐ அதிகாரி என முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அந்த நபர் அடையாள அட்டை ஒன்றையும் காண்பித்து வாக்குவாதம் செய்திருக்கிறார். அதோடு அவர் வந்த காரில் நாடாளுமன்ற ஸ்டிக்கர், சிபிஐ ஸ்டிக்கர், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஸ்டிக்கர் மற்றும் நம்பர் பிளேட்டிற்கு கீழே ஜி என்ற ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டிருந்தன. இதனால் சந்தேகமடைந்த வழக்கறிஞர்கள் அவரை பிடித்து எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல் நிலையத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் பிரசாத் என்பதும் போலியான அடையாள அட்டையை கொண்டு பிரதமர் பாதுகாப்பு அதிகாரி என கூறி ஏமாற்றி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சொகுசு காரை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கறிஞர்கள் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களாக முக்கிய செய்திகளில் இடம் பிடித்து வரும் காட்டு யானை சின்னத்தம்பி சமூக ஆர்வலர்கள் மற்றும் வலைதள போராளிகளை மட்டுமின்றி விரட்ட வந்த கும்கி யானையையும் கவர்ந்து இழுத்துவிட்டது. சின்னத்தம்பியின் இன்றைய பொழுதின் சிலவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை டாப் ஸ்லிப் வனப்பகுதியிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டரை கடந்து எதையோ தேடி அலைவது போல் சுற்றித் திரிந்த காட்டு யானை சின்னத்தம்பி திருப்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள கரும்பு தோட்டத்தை கண்டதும் பரவசமாகிவிட்டது. கரும்பு தோட்டத்தில் உள்ள கழிவுநீர் குட்டையில் யானை தஞ்சமடைந்துள்ளதால் அந்த குட்டையிலிருந்து கழிவுநீர் வெளியேற்றப்பட்டது. அதுக்கு தேவையான தண்ணி எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. அது இந்த யானை, இந்த சின்னத்தம்பி இப்போ எந்த விதமான ஒரு ஃபியூரியஸ் பிஹேவியர் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்போதும் ரொம்ப சாதுவாக தான் இருக்கு. சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பது போல் கடந்த 5 நாட்களாக கரும்பு தோட்டத்திலேயே சின்னத்தம்பி தங்கியுள்ளது. இதனிடையே வனங்கள் சுரண்டப்படுவதால் வன விலங்குகள் ஊருக்குள் உலா வருவதாக கூறி சின்னத்தம்பிக்கு ஆதரவாக ஏராளமான மீம்ஸ்கள் வலைதளங்களில் தெரிக்கின்றன. இந்த ஏரியால அவன் தான் சார் பெரிய கை. நம்மளா அவனை தொட கூட முடியாது சார். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க. என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழக்கா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன்.
சின்ன தடாகத்திலிருந்து சின்னத்தம்பியை லாரியில் ஏற்றிய அதே கலீம், மாரியப்பன் என்னும் 2 கும்கி யானைகள் தற்போது வனத்திற்குள் விரட்டவும் அழைத்து வரப்பட்டன. டாப் ஸ்லிப் வனத்தில் சின்னத்தம்பியை இறக்கிவிட்ட கலீம் யானையை அடையாளம் கண்டுவிட்ட சின்னத்தம்பி அதன் துதிக்கையை பிடித்து விளையாடியது. அதே சமயம் மற்றொரு கும்கி யானையான மாரியப்பன் அடிக்கடி சின்னத்தம்பியை மிரட்டுவதால் மாரியப்பனை கண்டதும் சின்னத்தம்பி ஓட்டமெடுத்து வருகிறான். இதனிடையே கரும்பு தோட்டத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் காட்டு யானையை உடனடியாக விரட்ட வேண்டும் என சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர் ரமணி தேவி வலியுறுத்தியுள்ளார். இதனால எங்களுடைய ஆலை பண்ணையுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. விதை கரும்புகளை தான் அதை சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. பட் இதை வனத்துறையினர் அவங்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் இதை நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை இங்கேருந்து அப்புறப்படுத்தி தர சொல்லி துறை மூலமாக கேட்டிருக்கோம். காட்டு யானை எப்போதுதான் காட்டுக்குள் விரட்டப்படும் என அனைவருக்கும் எழும் கேள்விக்கு திருப்பூர் மாவட்ட வன அலுவலர் திலீப் பதில் அளித்துள்ளார். அதனோட இதே விட போகிறோம் இல்லையா, இப்போ அது கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ அது மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அது நம்ம கைட் பண்ணலாம், அவ்வளோதான். அது மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா டுவர்ட்ஸ் காப்புக்காட்டு பக்கம் தான் அது போக போகிறோம். அப்படி இருந்தால் நம்ம சேஃபாக கொண்டு விட்டணும். ஒற்றை காட்டு யானையிடம் சிக்கினால் ஆபத்துதான் என்று பரவலாக கூறப்படும் கருத்தை ஒட்டுமொத்தமாக சந்தேகிக்க வைத்துள்ளான் சின்னத்தம்பி. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விண்ணப்ப விநியோகம் பிரதமை காரணமாக தொய்வடைந்தது. இதனிடையே துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் விருப்ப மனு பெற்றுள்ளதை விமர்சித்துள்ள டிடிவி தினகரன், ஓபிஎஸ்க்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா என கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்ப மனு விநியோகத்தை முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். முதல் நாளிலேயே ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத், முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன், கோகுல இந்திரா ஆகியோர் பெற்றனர். முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமின்றி அதிமுகவின் சாதாரண தொண்டர்களும் விண்ணப்பங்களை பெற ஆர்வம் காட்டியதால் ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டம் அலைமோதியது. முதல் நாள் பார்த்த காட்சிக்கு மாறாக 2வது நாளில் அதிமுக தலைமை அலுவலகம் வெறிச்சோடியது. விண்ணப்பங்களை பெறுவதற்கு மட்டுமே ஒரு சில தொண்டர்கள் வந்திருந்தனர். விருப்ப மனு தாக்கல் செய்ய ஓரிருவரை தவிர யாரும் முன்வரவில்லை. நேற்று தை அமாவாசை நல்ல நாள் என்ற நம்பிக்கையில் விருப்ப மனு விநியோகம் மற்றும் தாக்கல் களை கட்டியது. ஆனால் இன்று அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி என்பதால் நல்ல காரியம் தொடங்க உகந்த நாள் அல்ல என்று கருதுகின்றனர். நாளை இந்த நிலைமை மாறிவிடும் என்றும் அதிமுக தொண்டர்கள் கூறுகின்றனர். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பார்ட்டிமென்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் வர்றாங்க, எல்லாம் மனுக்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சப்மிஷன் பண்ணுறது மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. சாஸ்திரம்னால வேற ஒன்றும் இல்லை. இதனிடையே முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அமைச்சர்கள், நிர்வாகிகளின் வாரிசுகள் விருப்ப மனு தாக்கலுக்கு முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெயலலிதா காலத்தில் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனுக்கு மட்டுமே தென்சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. தற்போது ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் தேனி தொகுதியில் போட்டியிடுவதற்காக நாளிலேயே விண்ணப்பத்தை வாங்கிச் சென்றுள்ளார். இது தவிர மூத்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு கேட்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஓபிஎஸ்ஸின் மகனுக்கு சீட் கொடுப்பதற்கு பெயர் குடும்ப ஆதிக்கம் இல்லையா என்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓபிஎஸ் என்னன்னா அவருக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம். ஒரு திடீர்னு சொல்லுவார், ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து அதிமுக காப்பாற்றுறது தான் நான் எதிர்த்து வாக்களித்தேன் அப்படின்லாம் கூட அவர் பேசுவார். அதனால் ஓபிஎஸ்ஸுடைய நியாயம் அது மக்கள் பார்த்துக்குவாங்க. அது தேனி பாராளுமன்ற தொகுதி பொதுமக்கள் அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. இப்போ அவர் பையன் அது குடும்ப ஆதிக்கம் கிடையாதுன்னு அவர் சொன்னார்னா அது மக்கள்லாம் சிரிக்க தான் செய்வாங்க.
நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அமமுக தவிர யார் வந்தாலும் கூட்டணி குறித்து பேச தயார் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் கட்சியின் தொண்டர் என்ற முறையில் விருப்ப மனு பெற்றுச் சென்றதில் எந்த தவறும் இல்லை என்று கூறினார். அப்ளிகேஷன் விண்ணப்ப மனு என்பது தலைமைகளால் அறிவிக்கப்பட்டு, எனவே அந்த அடிப்படையில் எல்லோருமே மனு வாங்குறாங்க. அந்த அடிப்படையில் அவரும் ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகின்ற நிலை. எனவே அந்த மனு அவர் வாங்குறதுல எந்த தப்புமே இல்லை. எனவே இந்த நிலையில் நான் இதுக்கு மேலே எந்த கருத்து சொல்ல முடியாது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசிப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் KP முனுசாமி, வைத்தியலிங்கம், மாநில நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு, தேர்தல் பரப்புரை குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர்களும் கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசிக்க உள்ளனர். கூட்டத்தில் தவறாது பங்கேற்குமாறு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமது கருத்தையே மறுத்த நிலையில் காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என புரட்டி பேசுவதே பாமகவின் வழக்கம் என திருமாவளவன் விமர்சித்துள்ளார். மக்களவை தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மும்முரமடைந்துள்ளது. வெளிப்படையான அறிவிப்புகள் இல்லாத போதும் திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் குறித்து அரசல் புரசலாக தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளன. இது தொடர்பாக சென்னை தண்டையார்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாசிடம் வினா எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், திமுக, அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறினார். ஆனால் இன்று தமது கருத்தை அவர் மாற்றிக்கொண்டார். பேசிக் கொண்டிருக்கின்றோம், முடிவு வந்தவுடன் உங்களுக்கு தெரியப்படுத்தும். தேசிய கட்சி யாரோட கூட்டணி வச்சாலும் அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமைப்பாங்க, அது அவருடைய கருத்து. பொய்யான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஊடக தர்மம், ஊடக நியாயம் என்பது இருக்கிறது. இது ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில அரசியல் கட்சிகளுக்காக தரகர்களாக செயல்படுவதாக நாங்கள் நினைக்கின்றோம். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தேர்தல் கூட்டணி குறித்த வதந்திகளை பரப்புவதே பாமகவினர்தான் என்று குற்றம் சாட்டினார். காலையில் ஒன்று மாலையில் ஒன்று என புரட்டி பேசுவதுதான் பாமக. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுவது ஒன்றும் அரசியல் பிழை அல்ல. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் திராவிட கட்சிகளை அல்லது தேசிய கட்சிகளை கடுமையாக விமர்சிப்பது, அதன் பின்னர் அவர்களோடு சமரசம் செய்து கொள்வது என்கிற அணுகுமுறை பாமகவுக்கு வாடிக்கையான ஒன்று. ஆகவே அவர்கள் இம்மாதிரியான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கலாம். இதனிடையே கூட்டணி குறித்து ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் தயாரித்து வெளியிடப்பட்டவை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். ஊடகங்கள் ஊடக தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தரகு வேலை செய்யக்கூடாது எனவும் காட்டமான ட்விட்டர் பதிவை அவர் பதிவிட்டுள்ளார். மத்தியில் மோடி ஆட்சி தொடர வேண்டும் என தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் கூறியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், கூட்டணி தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தங்களை அணுகியுள்ளதாக கூறினார். இந்த முறை எந்தெந்த கட்சிகளோட, குறிப்பாக அதிமுக, அமமுக என்ற 2 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதா தகவல் கசிந்துள்ளது. அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு? ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் வரும் பொழுது எல்லாம் கூட்டணி பேசுறது இதுதான். அதுக்காக தலைவர்கள் ஒரு குழு அமைச்சிருக்காரு. அந்த குழு சார்பில் எல்லாமே பேசுகிறாங்க. எல்லா கட்சியுமே அழைப்பு விடுறாங்க. இதை நாங்கள் பேசின்னு இருக்கோம். வந்த உடனே தலைவர்கிட்ட நாங்கள் பேசி முடிவு எடுப்போம். திமுக உங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? அதான் எல்லா கட்சியும் சொல்கிறேன், எல்லா கட்சியுமே எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் முன்மொழிஞ்சிங்க, அந்த ஆட்சி இப்போ தொடரணும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்போசிட்டில் இருக்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒன்று சொல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மோடி ஆட்சி நல்லா தான் இருக்குது. மோடி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அது தமிழகத்திலிருந்து கர்நாடகாவுக்கு கோதண்டராமர் சிலையை எடுத்துச் செல்வதில் சிக்கல் தொடர்கிறது. இதனிடையே கர்நாடகா, தமிழகம் இடையே பிளவை ஏற்படுத்தும் வகையில் கருத்து பதிவிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கர்நாடகாவில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் 108 அடி உயரத்தில் 7 தலை பாம்பு உருவம் கொண்ட ஆதிசேஷன் சிலையுடன் 11 முகங்கள் 22 கைகள் கொண்ட விஸ்வரூப கோதண்டராமர் சிலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தனை அடி உயர ஒரே கல்லை தேடிய போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கொண்டபாறை தேர்வு செய்யப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் அனுமதியோடு 108 அடி உயரத்தில் சுமார் 350 டன் எடை கொண்ட பாறை வெட்டி எடுக்கப்பட்டது. இதில் கோதண்டராமரின் முகம் மட்டும் செதுக்கப்பட்ட பாறை திருவண்ணாமலையிலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 240 டயர்கள் கொண்ட பிரம்மாண்ட கார்கோ லாரியில் பெங்களூரு நோக்கி புறப்பட்டது. கடந்த 31ஆம் தேதி கிருஷ்ணகிரி வந்த அந்த சிலைக்கு குந்தாரப்பாறை அருகே உள்ள மேம்பாலத்தின் உறுதித்தன்மையை கருதி அந்த வழியாக செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் அருகில் வறண்டு கிடக்கும் ஆற்றில் மணல் சாலை அமைத்து சிலையை கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது. 5 நாட்களுக்கு பிறகு தற்காலிக மணல் சாலை அமைக்கப்பட்டது. இருப்பினும் அதிக பாரம் ஏற்றியுள்ளதால் கார்கோ லாரியால் மணல் சாலையை கடக்க முடியாமல் மீண்டும் அதே இடத்திலேயே நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மணல் சாலை சீரமைக்கப்பட்ட பின்னர் கோதண்டராமர் சிலை பெங்களூருவை சென்றடைய உள்ளது. இதனிடையே தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு சிலை செய்ய பாறையை கொடுக்கக்கூடாது எனவும் கோதண்டராமர் சிலையின் பெங்களூரு பயணத்தை தடுத்து நிறுத்த போராட்டம் நடத்த வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பாலக்குரியை பகுதியைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் மகேஷ்குமார் என்பவர் மட்டும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மற்ற 6 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. $9,000 கோடி கடன் மோசடி செய்துவிட்டு லண்டனில் தஞ்சமடைந்துள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை எதிர்த்து அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக விஜய் மல்லையா அறிவித்துள்ளார். தொழிலதிபர் விஜய் மல்லையா தனது கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்திற்காக 13 வங்கிகளிடமிருந்து $9,000 கோடி கடனாக பெற்றார். ஆனால் கிங்ஃபிஷர் விமான நிறுவனம் மூடப்பட்டதைத் தொடர்ந்து கடனை அடைக்கவில்லை. மேலும் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் லண்டனில் தஞ்சமடைந்தார். மல்லையாவை நாடு கடத்துமாறு இங்கிலாந்து அரசிடம் கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இந்திய அரசு கோரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்தில் இந்திய அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி எம்மா அர்பத்னோட் மல்லையாவை நாடு கடத்துவது குறித்து முடிவு செய்யுமாறு அந்நாட்டு உள்துறை அமைச்சருக்கு கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி உத்தரவிட்டார். இதனை ஆய்வு செய்த உள்துறை அமைச்சர் சஜித் ஜாவித் மல்லையாவை நாடு கடத்துவதற்கான உத்தரவில் நேற்று முன்தினம் கையெழுத்திட்டார். இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மல்லையாவுக்கு 14 நாட்கள் அவகாசம் உள்ளது. எனவே மேல்முறையீடு செய்ய உள்ளதாக மல்லையா அறிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உள்துறை அமைச்சர் முடிவு செய்த பிறகே மேல்முறையீடு செய்ய முடியும் என்பதால் இதுவரை காத்திருந்ததாகவும் தற்போது மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் முடித்து மல்லையாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த 7 முதல் 8 மாதங்கள் பிடிக்கும் என சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, சாரதா நிதி நிறுவன முறைகேட்டில் தொடர்புடையவர்களுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் மல்லையாவை நாடு கடத்துவதற்காக மேலும் ஒரு நடவடிக்கையை மோடி அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை சிட்டி கால்பந்து அணியை மேம்படுத்துவதற்கான சுவிட்சர்லாந்தின் பாசல் கிளப் அணி $162 கோடி முதலீடு செய்ய உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் டெல்லியில் நாளை கையெழுத்தாக உள்ளது. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு அடுத்தபடியாக தற்போது கால்பந்து போட்டி அசுர வளர்ச்சியை நோக்கி பயணித்து வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூரை சேர்ந்த சென்னை சிட்டி கால்பந்து கிளப் அணி இந்தியாவில் நடைபெறும் லீக் கால்பந்து தொடரில் தடம் பதித்த குறுகிய காலத்தில் பலம் வாய்ந்த அணியாக உருவெடுத்துள்ளது. கோயம்புத்தூரை சேர்ந்த கனக சபாபதி, வடிவேலு, கோவிந்தராஜன் உள்ளிட்ட 5 நண்பர்கள் நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப்பை 1946ஆம் ஆண்டு ஆரம்பித்தனர். பின்னர் இந்த கிளப் அணி படிப்படியாக உயர்ந்து 70 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நடைபெறும் முக்கிய கிளப் போட்டியான லீக் தொடரில் தடம் பதித்தது. கடந்த 2 தொடர்களிலும் 8வது இடம் பிடித்த சென்னை சிட்டி கால்பந்து அணி நடப்பு 2018-2019 தொடரில் இதுவரை விளையாடிய 14 போட்டியில் 9 வெற்றியுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது.
இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பேசல் கிளப் அணி சென்னை சிட்டி அணியின் 35 விழுக்காடு பங்கை வாங்க திட்டமிட்டுள்ளது. 125 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட பாசல் அணி இதற்காக 162 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. நாளை டெல்லியில் கையெழுத்தாக உள்ள ஒப்பந்தத்தில் இந்திய கால்பந்து சம்மேளன தலைவர் பிரபுல் பட்டேல், பொதுச் செயலாளர் குஷால் தாஸ் முன்னிலையில் பாசல் அணி தலைவர் பெர்னார்ட் மற்றும் சென்னை சிட்டி கால்பந்து அணியின் பொதுச் செயலர் ரோஹித் ரமேஷ் கையெழுத்திட உள்ளனர். அத்துடன் இரு அணிகளுக்கும் இடையே வீரர்களை ஒப்பந்த அடிப்படையில் மாற்றிக்கொள்வதுடன் கோயம்புத்தூரில் உள்ள சென்னை சிட்டி அணியின் சொந்த மைதானத்தை சர்வதேச தரத்தில் மாற்றுவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் சென்னை எஃப்சி அணி முத்திரை பதித்துள்ள நிலையில் தமிழகத்திலிருந்து இரண்டாவது பெரிய அணியாக உருவெடுத்துள்ள சென்னை சிட்டி எஃப்சி ஐ லீக் தொடரில் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த ஒப்பந்தம் பேருதவியாக இருக்கும் என்று அதன் நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் நடப்பு ஐ லீக் தொடரில் சென்னை சிட்டி அணி முதலிடத்தில் உள்ளதால் எதிர்வரும் ஆசிய கோப்பை சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கும் வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தியுள்ளது. விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற 96 திரைப்படத்தின் 100வது நாள் வெற்றி விழா சென்னையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வெற்றியை கொண்டாடும் விதமாக மேடையில் விஜய் சேதுபதி த்ரிஷா நட்புடன் அணைத்துக் கொண்ட காட்சி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. இயக்குனர் பிரேம்குமாரின் இயக்கத்தில் உருவான 96 திரைப்படம் கடந்த ஆண்டு அக்டோபரில் வெளியானது. காதலின் வலியை மென்மையாக அதே சமயம் அழுத்தமாக சொன்ன இந்த திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது. விஜய் சேதுபதி த்ரிஷா ஆகியோரின் யதார்த்தமான நடிப்பு உள்ளிட்டவை வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. இப்படம் வெற்றிகரமாக 100 நாட்கள் ஓடியதை அடுத்து அதன் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் 96 திரைப்படத்தில் நடித்திருந்த விஜய் சேதுபதி, த்ரிஷா, தேவதர்ஷினி, கௌரி கிஷன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியும் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். படத்தின் வெற்றி பாடலாக அமைந்த காதலே காதலே பாடலை கோவிந்த் வசந்தா வயலினில் வாசித்து காட்டினார். சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு தான் பார்த்த முதல் திரைப்படம் 96 என்று கூறிய திருமுருகன் காந்தி காதலை மிக மென்மையாக இப்படம் பதிவு செய்திருப்பதாக பேசினார். காதலித்த பெண்ணையே கொலை செய்யறது, அவங்க முகத்துல ஆசிட் வீசுறது, இப்படிங்கிற மாதிரியான பல தகவலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு காதலிச்ச பெண்ணை எப்படி நம்ம அப்படி பண்ண முடியும்? அப்ப எங்க கோளாறு நமக்கு இருக்குது அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட தகவலா நம்மளுக்கு ஊடகத்துல வரும் பொழுது 96 மாதிரியான ஒரு படம் என்பது எப்படி பெண்களை கொண்டாடுறது, எப்படி காதலை கொண்டாடுறது, எப்படி இயற்கை கொண்டாடுறது எல்லாம் சேர்த்து பேசிய ஒன்று. பின்னர் பேசிய நடிகர் பார்த்திபன் சில காரணங்களால் இளையராஜா 75 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்தார். இயக்குனர் பிரேம் சிறப்பான படைப்பை தந்திருப்பதாக பாராட்டிய பார்த்திபன் ஒவ்வொரு பிரேமிலும் இயக்குனர் மிளர்ந்திருப்பதாக கூறினார். விஜய் சேதுபதி, த்ரிஷா ஆகியோரின் நடிப்பையும் சிலாகித்து பேசினார். நடிகர் இந்த படத்துல நீங்க என்னவா இருக்கீங்கன்றதெல்லாம் விட ஒரு மனிதனா எந்த அளவுக்கு நீங்க மக்களை ரீச் பண்ணிருக்கீங்கன்றதான் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு நான் நினைச்ச ஒரு விஷயம். எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர் ஒரு 4 சூப்பர் ஸ்டாருக்கு சமம். அவருக்கு அப்படி ஒரு பெண்கள் ஈர்ப்பு ஒன்று இருந்தது. பெண்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆதர்சம் அந்த நடிகரை பார்த்தா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்கேடிக்கு அப்புறமேல உங்களுக்கு தான் பெண்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஈர்ப்பு ஒன்று இருக்கு. அது எனக்கு ரொம்ப பொறாமையான, வருத்தமான, கஷ்டமான, ரொம்ப கவலைப்படுற ஒரு விஷயம். வேற வழி இல்லை, அது அப்படிதான் இருக்கு. இதன் பின்னர் விஜய் சேதுபதி, த்ரிஷா ஆகியோரை மேடைக்கு அழைத்த பார்த்திபன் இருவரும் நட்புடன் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தார். இதை இரு நடிகர்களும் மிக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினர். பார்த்தீங்களா? 96 படத்துக்கு பிறகு அடுத்த படத்தில் பணியாற்ற தொடங்கிவிட்டால் இன்னமும் அந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இந்த 96 அப்படிங்கிற இந்த ட்ரெயின்லையோ இல்லை 96 இந்த ஃப்ளைட்லையோ இல்லை 96 அப்படிங்கிற இந்த சைக்கிள்லையோ ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு சுற்றிட்டு இருக்க உங்களோட அத்தனை பேருடைய அன்புக்கும் ரசனைக்கும் மிகப்பெரிய நன்றி. விழாவில் பேசிய த்ரிஷா படத்தின் வெற்றிக்கு ஒட்டுமொத்த அணியின் உழைப்பே காரணம் என்று தெரிவித்தார். Of course, Janu பத்தி சொல்லவே தேவையில்லை. Thank you, Prem.
Thank you, Sethuji. I can't imagine வேற ஒரு ஹீரோ இருந்தா நான் இமேஜின் பண்ணிருக்கவே முடியாது. I can't imagine anybody else working with anybody else or anybody else as Ram. And you know, the entire team 96 good. 96 is one film. நான் அடிச்சு போட்டு சொல்லுவேன், it is all about teamwork. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இயக்குநர்கள் சேரன், சமுத்திரகனி ஆகியோரும் படத்தை வெகுவாக பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியின் போது படத்தில் இடம்பெற்ற நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. அஜித் நடித்துள்ள விஸ்வாசம் படம் கூடிய விரைவில் கன்னடத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாக உள்ளது. இதன் மூலம் 50 ஆண்டுகளில் வேறெந்த இந்திய நடிகரும் செய்யாத சாதனையை அஜித் நிகழ்த்தியுள்ளார். இது குறித்த ஒரு தொகுப்பு இப்போது. அஜித் நடிப்பில் கடந்த பொங்கலன்று திரைக்கு வந்த விஸ்வாசம் திரைப்படம் உலகளவில் 180 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து அஜித்தின் திரைப்பயணத்தில் புது உச்சம் பெற்றுள்ளது. 25 நாளை கடந்தும் தொடர்ந்து வசூல் வேட்டை நடத்தி வரும் இந்த திரைப்படம் கூடிய விரைவில் கன்னடத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியாக உள்ளது. கன்னட திரை உலகினரின் எதிர்ப்பு காரணமாக கன்னடத்தில் பல ஆண்டுகளாக பிற மொழி படங்கள் மொழிமாற்றம் செய்யப்படாமல் நேரடியாகவே வெளியாகி வந்தது. 1960களின் தொடக்கம் முதல் நடைமுறையில் இருந்து வரும் இந்த பழக்கத்தை கடந்த 2017ஆம் ஆண்டு அஜித்தின் என்னை எறிந்தால் திரைப்படம் முறியடித்தது. கன்னடத்தில் சத்யதேவ் IPS எனும் பெயரில் இப்படம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியானது. குறைந்த அளவிலான திரையரங்குகளில் வெளியானாலும் இந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து ஆரம்பம், விவேகம் என அஜித்தின் அடுத்தடுத்த படங்கள் கன்னடத்தில் டப் செய்யப்பட்டு வெளியானது. இதில் கடந்த ஆண்டு வெளியான விவேகம் திரைப்படம் கன்னட படங்களுக்கு இணையாக அங்கு பல திரையரங்குகளில் வெளியாகி வசூல் வேட்டை நடத்தியது. அஜித்துக்கென கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டையும் இந்த படம் உருவாக்கி தந்தது. இந்த நிலையில் அஜித் நடிப்பில் அண்மையில் வெளியாகி வசூல் வேட்டை நடத்தி வரும் விஸ்வாசம் படத்தையும் கன்னடத்தில் ஜகமல்லா எனும் பெயரில் டப் செய்து வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். இதன் மூலம் கடந்த 50 ஆண்டுகளில் கன்னட மொழியில் அடுத்தடுத்து படங்களை வெளியிட்டு வெற்றி கண்ட ஒரே இந்திய நடிகர் எனும் சிறப்பு அந்தஸ்தை அஜித் அடைந்துள்ளார். குற்ற சம்பவங்களை தடுக்க CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு வரும் நிலையில் கொள்ளையர்கள் தற்போது புதிய யுக்தியை கையாண்டு திருட்டு சம்பவங்களை அரங்கேற்றுகின்றனர். அவை எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். எவ்வளவு பெரிய கில்லாடியான திருடர்கள் என்றாலும் அவர்கள் செய்யும் சிறு தவறு மூலம் எளிதில் பிடிபட்டு விடுவார்கள். அப்படி திருடர்களையும் சமூக விரோதிகளையும் பிடிக்க காவல்துறைக்கு கை கொடுப்பது CCTV கேமராக்கள் தான். இதனால்தான் தலைநகர் சென்னையில் முக்கிய இடங்களில் ஒவ்வொரு 100 மீட்டர் தொலைவுக்கும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி காவல்துறையின் அறிவுறுத்தலை ஏற்று கடைகள், அலுவலகங்கள் மற்றும் வீடுகளுக்கு முன்பும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் எப்படி நவீன முறையை கையாள்கிறார்களோ அதற்கு இணையாக கொள்ளையர்களும் தங்களை அப்டேட் செய்து கொள்ள தவறுவதில்லை. கொள்ளையை தடுக்க CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு வரும் நிலையில் அந்த காட்சியை சேமித்து வைக்கும் ஹார்ட் டிஸ்க் கருவியை முதலில் திருடிவிட்டு அதன் பிறகு தங்களின் கொள்ளையை அரங்கேற்றுகின்றனர். இந்த புதிய யுக்தியை கையாண்டு இன்று ஒரே நாளில் சென்னையில் மட்டும் அடுத்தடுத்து 3 இடங்களில் 100 சவரன் நகைகளை கொள்ளையர்கள் திருடிச் சென்றுள்ளனர். சென்னை அண்ணாநகர் எல் பிளாக்கில் உள்ள தனியார் நிறுவனத்தில் புகுந்த கொள்ளையர்கள் 1,54,000 ரூபாய் பணத்தை திருடியதோடு 6 CCTV கேமராக்கள் மற்றும் DVR எனப்படும் கேமரா பதிவு கருவிகளையும் திருடிச் சென்றுள்ளனர். இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த முரளிகிருஷ்ணன் என்பவரது வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள், CCTV கேமராக்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்கையும் திருடிச் சென்றனர். தொடர்ந்து அதே பகுதியில் இருசக்கர வாகன ஷோரூம் உரிமையாளர் சத்யநாராயணா வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 100 சவரனுக்கும் அதிகமான நகைகள் கொள்ளை போயுள்ளன. வெளியூர் சென்றுள்ள சத்யநாராயணா வீடு திரும்பிய பிறகே கொள்ளை போன நகைகளின் முழு விவரம் தெரியும் என காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. CCTV கேமராக்களை பாதுகாப்புடன் பொருத்திவிட்டு அந்த காட்சியை சேமித்து வைக்கும் ஹார்ட் டிஸ்கை பாதுகாப்பற்ற முறையில் வைப்பதே இந்த நிலை தொடர்வதற்கு காரணம். இதனால் ஹார்ட் டிஸ்குகளை பாதுகாப்பான அறையில் பொருத்த வேண்டியது அவசியம். மேலும் வெளியூர் செல்லும் போது CCTV காட்சிகளை ஆன்லைன் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் தங்களது செல்போனில் பார்க்கும்படி மென்பொருளை அப்டேட் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் வீட்டின் முன்பு சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தென்பட்டால் உடனே காவல்துறைக்கு தகவல் அளிக்க உதவியாக இருக்கும். குற்றம் நடப்பதை கண்டறிவது மட்டுமல்லாமல் குற்றச் செயல்களை தடுப்பதிலும் 3வது கண்ணாக CCTV கேமராக்கள் செயல்படுகின்றன. இதனால் அதனை முறையாக பொருத்தி தங்களையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொருவரின் கடமையாகும்.